சிவகங்கை மாவட்டம் அண்ணாகோட்டை கிராமத்தில் பல ஆண்டுகளாக நடைபெற்று வரக்கூடிய ஒரு கல்குவாரியில் காலையில் தொடர்ந்து இந்த பகுதியில் பெய்த மழையின் காரணமாக குவாரியின் கற்கள் பிடிப்புத்தன்மை தளர்ந்து பணியாளர்கள் பணியில் இருந்த நேரத்தில் அதில் சரிவுகள் ஏற்பட்டு 6 பேர் அந்த நேரத்தில் சம்பவ இடத்திலே குவாரியின் அடிப்பகுதியிலே இருக்கிறார்கள். அதில் 3 சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாகவும் எஞ்சிய 3 மருத்துவமனைக்கு எடுத்து செல்கின்ற நேரத்தில் அதிலே 2 உயிரிழந்ததாக தற்போது செய்திகள் வந்திருக்கிறது. இன்னும் ஒருவர் அதிலே மாண்டிருக்கிறார். அவருடைய உடலை பயிற்சி பெற்ற மீட்பு குழுவினர் தான் வந்து எடுக்க முடியும் என்ற நிலை. காரணம், எடுக்கக்கூடிய வாகனங்கள் இருந்தாலும் கிணறுகள் வாகனங்கள் இருந்தாலும் அவற்றை எடுத்துச் செல்வதற்கான தொழிலாளர்கள் இங்கே யாரும் விபத்து நடந்தவுடன் அச்சத்தால் அவர்கள் வெளியேறி இருக்கிறார்கள். ஆகவே தொடர்ந்து ஒருவரை மாட்டியிருந்த மற்றவங்களை எல்லாம் எடுத்துட்டாங்க. ஒருவருடைய சடலம் உள்ளே இருப்பதாக தெரிகிறது. அதற்காக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உரிய பயிற்சி பெற்ற நபர்கள் வந்த பிறகு உடனடியாக அந்த மீட்பு பணி நடக்கும். 6 பேர் 5 பேர் இறந்துட்டாங்க. ஒருத்தர் மட்டும் அங்கே மருத்துவமனையில் இருக்கார். ஒருத்தர் இங்கே இருக்கிறார். 6 பேர் பணியில் இருந்தாங்க. ஒருவர் தவிர மற்றவர்கள் இப்ப இங்கேயும் வழியிலேயும் இருந்ததா. உங்களை மாதிரி நீங்க வந்ததுனாலதான் நாங்களே இடத்துக்கு வரோம். ஆகவே இந்த சம்பவம் நடைபெற்ற செய்தி அறிந்தவுடன் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர் முதல்ல வந்துட்டாரு. தீயணைப்பு படையினர் வந்தாங்க. நானும் மாவட்ட ஆட்சியரும் அதே போல சிவகங்கையில நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் இருந்தோம். அங்கு தகவல் வந்தது. நாங்களும் வந்திருக்கிறோம். அதே போல சாராட்சியர் தேவகோட்டை வந்திருக்கிறாங்க. எனவே அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்ந்து நடக்குது. எல்லாரும் உள்ள போனா நான் போயிருக்கிறது 5 உயிர் போயிருக்கு. இங்க செய்தி போடுறதுல எங்களுக்கு ஒன்றும் இது இல்லை. மீட்பு பணி மீட்டுட்டாங்கப்பா. 5 பேரை மீட்டாச்சு. அது உயிரோடவோ அல்லது பிணமாகவோ எடுத்தாச்சு. ஒருத்தரை எடுக்க முடியாதனால அதெல்லாம் கொஞ்சம் அதெல்லாம் கவர்மெண்ட் எல்லாம் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும். உங்க கண்ணுக்கு தான் ஒர்க் பண்ணாத மாதிரி தெரியும். அதெல்லாம் அப்புறம் பின்னால அறிக்கை தருவாங்க. விபத்து நடந்துருச்சு, அது எப்படி நடந்துச்சு, என்ன ஏதுங்கிறதெல்லாம் போக பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.